கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நித்திய பெண்கள் குடுகையில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். டிவியில், ஆன்லைனில், யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோட இணைந்து இறுதியில் உங்களுக்கு ஜெபிக்கிற அந்த ஜெப விண்ணப்பத்தோடு இணைந்திருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதில் அதிக நிச்சயமாய் இருக்கும். ஆமேன். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். உடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த உபவாச நாளிலே எங்களோட நீர் பேச என்ன சுத்தம் வைத்திருக்கிறீரோ இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் என்ன சுத்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா அம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய அன்பின் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதரிகளை, இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்றாரு, நாம் எல்லாரும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பத்து நிமித்தமாய், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நாம் விசேஷித்தவர்கள் என்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை அங்கீகரித்து கொள்றீங்க? இந்த வார்த்தை எனக்கே தான். நான் விசேஷித்தமானவள். சொல்லுங்க, நான் விசேஷித்தமானவள். ஆமேன். ஹல்லேலூயா. இன்று அறிக்கையிட்ட எல்லாரையும் தேவன் ஒரு விசேஷித்த சகோதரி, விசேஷித்த மகளாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆமேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். ஆமேன். ஆனாலும் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது, குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, நமக்கு மனிதர்கள் என்ன செய்வார்களோ, மனிதர்கள் அல்லது நம்ம குடும்ப சூழ்ந்திருக்கிற உறவினர்கள் நமக்கு என்ன செய்வாங்களோ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆமீன். அப்படி தானே? உண்மை தானே? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? இவங்க என்ன செஞ்சிடுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன செய்வாங்களோ சொல்லி ஒரு சில நம்ம என்ன பண்ணியிருப்போம், அது யோசனை பண்ணியிருப்போம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, மனிதர் என்ன நினைத்தாலும் கர்த்தர் நினைத்தது தடைப்படாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சுத்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சுத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனம் வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டவாதல்லவா இவைகளே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் என்ன பண்றாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் ஓய்ந்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்ததை கர்த்தர் சரியாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம ஆதியாகமத்தில் நம்ம ஆபிரகாம் சந்ததி ஈசாக்கோட சந்ததி யாரு? ஏசா, யாக்கோபு. ஹல்லேலூயா. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்ளலாம். அந்த இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது என்னென்னா, இந்த ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இங்கே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இங்கே 2:3 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று என்ன பண்ணுறாரு? யாருக்கு சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமும் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சுத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக
அந்த இடத்துல தங்கும் பொழுது நீ தேசத்தில் போய் குடியிருன்னு சொன்ன தேவனுடைய வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு கூட இருக்கிற ஜனங்கள் சொந்தங்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்க. இவர்னா இவர் இஷ்டப்படி இருக்கிறாரு. ஏன்னா நம்ம கூட நம்ம வீட்டில் ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அந்த முடிவுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க. இது உன்னால் செய்ய முடியாது, இது உன்னால் முடியவே முடியாது, இது உன்னால் நடக்காது, இது நடக்காது, உனக்கு உன் மகளுக்கு கல்யாணம் நடக்காது, உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காது, உங்கள் குழந்தை பிறக்காது, கடன் அடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆமேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மனிதன் என்ன நினைச்சாலும் தேவன் நினைத்தது தடைப்படவே படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? இந்த நாளிலே இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வயது முதிர்ந்த காலத்தில் வயது சென்று போய் என்ன பண்ணுறாரு, அவர் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த காலகட்டத்தில் வர்றார். நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்தில் வயதாகி போன பிறகு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க இறந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த இறந்து போகிற அந்த நபருக்கு நிறைய சொத்தோ நிறைய வீடு நிறைய பங்களா இருந்ததுன்னா என்ன பண்ணுவார், உடனே தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் எழுதி பிரித்து கொடுப்பாங்க. ஆமென். அதே மாதிரி தான் இந்த ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மகன் ஏசாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நான் இறந்து போக போகிறேன், நீ என்ன பண்ணு, எனக்காக போய் நல்ல சுவையாக நீ சமைத்து கொண்டு வான்னு சொல்கிறாரு. இங்கே ஈசாக்கு என்ன சொல்கிறாரு, ஏன் அவரோட பிள்ளை தானே, அவர் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிக்கலாம்ல, ஏன் எனக்கு நல்லா சமைச்சு கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டு திருப்தியாக என்ன பண்ணுறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் தாய் தகப்பனோட அன்பு கூட என்ன பண்ணோம், ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த அன்பு என்ன பண்ணோம், கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த தேவனாகி கர்த்தருடைய அன்பு எதையும் எதிர்பார்க்காதபடி உன்னிடத்தில் அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே உன் மேலே அன்பு செலுத்த உன் தேவனாகி கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் உண்டு. ஆமே. இங்கே ஈசாக்கு நினைச்சிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம், ஈசாக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நீ வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், அவர் என்ன பண்ண போகிறார், ஆசீர்வாதத்தை வாயினால தான் சொல்ல போகிறாரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சொத்து பத்திரம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி உனக்கு நான் இதெல்லாம் உன்னை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போகிறாங்களா, இல்லை கொடுக்க போகிறாங்களா, இல்லை இடத்த தூக்கி கையில் கொடுக்க போகிறாங்களா, அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாதபடி அந்த ஈசாக்கு என்ன சொல்ல, வாயினால் ஆசீர்வாதத்துக்கு என்ன சொல்கிறாரு, நான் திருப்தியாய் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கு. இந்த காலத்தில் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டுமே உனக்கு நன்மை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென் சொல்கிறீங்க. அவன் இந்த உலகத்தில் கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ரொம்ப நெருங்கிய சொந்தம், நெருங்கிய தோழர்கள், நெருங்கிய ரொம்ப என்ன உயிருக்கு உயிராய் நீங்கள் நேசித்தாலும் அவர்கள் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அப்படியா என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அவர் சொல்கிறார், அவர் கடமையை அவர் செஞ்சிட்டார். என்ன சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு. ஆனால் அங்கே இதை கேட்டுட்டு இருந்த ரெபேக்கா என்ன பண்ணாங்க, இவங்க ஏசாவை ஆசீர்வதிக்க சொல்கிறாரு, ஏன் யாக்கோபை ஆசீர்வதிக்கணும், யாக்கோபை என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அவங்க திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படியாய் அவங்கள உள்ளே அனுப்புகிறாங்க. ஆமேன். இங்கே இப்போ இருக்கிற அவங்கவுங்க சுயநலத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். என்னது, ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சுயநலத்துக்காக நான் இறந்து போகிற சூழ்நிலை இருக்கிறேன், நான் திருப்தியாய் சாகிற வயசில் நல்லா என்ன பண்ணுறாரு, வேட்டையாடி கொண்டு வா, இறைச்சியை கொண்டு வான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு கேட்குறாரு. இறைச்சி சாப்பிட்ற வயசு அவருக்கு, செத்து போகிற வயசில் யாராவது இறைச்சி சாப்பிடுவாங்க? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஈசாக்கு கேட்குறாரு, நான் இறந்து போக போகிறேன், நல்ல இறைச்சி நீ வேட்டையாடி கொண்டு சுவையாய் சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு. அங்கே அவருடைய சுயநலம் இருக்குது. சரி, அவர் பிள்ளை தானே ஏசாவும் யாக்கோபோ, ரெண்டு பேருமே கூப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பேரையும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், ஈசாக்கு சொல்லியிருக்கேன். அப்படியும் சொல்லலை, அவருக்கு பிடித்த ஏசா மகனை என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த ரெபேக்காவும் என்ன பண்ணுறாங்க,
அவங்க ரகசியமாக இதை கேட்டுட்டு தனக்கு பிடித்த தனக்கு மனம் விரும்பின மகன் யாக்கோபை என்ன பண்ணுறாரு, எப்படியாவது ஆசீர்வாதத்தை கொண்டு போகணும், அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவனை உள்ள நுழைக்கிறாங்க. ஆமென். இப்படி தான் இந்த உலகத்தில் ஆளுக்கு ஆளு சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு சின்ன குடும்பமாய் நல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கு, ரெபேக்கா, ஏசா, யாக்கோபு 4 பேர். இவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பிரிவை கர்த்தர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் என்ன கற்றுக்கொள்றோம்னா, இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் தனக்கு வரும்பொழுது அவள் சுயநலமாய் தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அது கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம தேவனுடைய அன்பை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நம்ம தலை நிற்க நம்மை இந்த உலகத்தில் யாரும் விரும்பவே மாட்டாங்க. நல்லா வாழ விடவே மாட்டாங்க. நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி யாரும் விரும்பவே மாட்டாங்க. எப்படியாவது அழிந்து போகணும், எப்படியாவது இவங்க என்ன பண்ணக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, அப்படி தான் நினைப்பாங்களே தவிர இவங்க வீடு கட்டக்கூடாது, இவங்க ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாது, இவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடாது, பிள்ளை பெறக்கூடாதுன்னு சொல்லி தான் எதிர்ப்பாய் தான் இருப்பாங்களே தவிர யார் ஒருவரும் என்ன பண்ணலாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி நன்மையை செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி இந்த உலகத்தில் இல்லாத இருக்கிற இந்த உலகத்தில் ஒருவர் மாத்திரம் நன்மை செய்பவர், அவர் என் தேவனாகி கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்வாருங்க. அவரை மாத்திரம் நீ பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமே. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 28, 29ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒருவேளை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். ஆமென். இங்க இந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு யார் இடத்துல, தன் திருட்டுத்தனமா என்ன பண்றாங்க, அந்த ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க, யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் பெறணும் சொல்லி ஏசா வருவதற்குள்ளாக அவன் என்ன பண்ண, மேலே ரோமத்தெல்லாம் போட்டு ஏசாவை போல அந்த யாக்கோபு என்ன பண்ணுறாங்க, தன் தகப்பனத்தில் அனுப்பின உடனே அவர் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு, அவன் ஆசீர்வதிச்சுறாரு. ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிடுறான், ஓடி போயிடுறான். ஹல்லேலூயா. மனுஷன் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஓடி போகிறான். ஆனால் மனுஷனிடத்தில் தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த மனுஷனை நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்க என்ன பண்ணிடுறான், அவன் அங்கேயே இல்லை, அந்த ஊருக்குள்ளவே இல்லை, தாய் தகப்பன் இடத்துல இல்லை. அவன் என்ன பண்ண, பயந்து போய் ஓடி போயிடான். ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே தன் மாமன் லாபான் கிட்ட போகும் பொழுது அவன் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக தான் போனான். ஆனால் அவன் திரும்பி வரும்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பப்பட்டவனாய் வந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏசாக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல, ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிட்டான், யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, பிற்பாடாக ஏசா அந்த இடத்துல இந்த ஈசாக்கு கிட்ட வந்து கேட்கும் பொழுது ஈசாக்கு சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல, ஒரு ஆசீர்வாதமும் நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு தன் தகப்பன் சொல்றாரு. அவர் என்ன பண்ணிட்டார், எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிட்டாரு, வாயினால தான் சொன்னார். ஏன் திரும்பி ஆசீர்வதிச்சிருக்கலாம்ல? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் வாயினால தானே ஒரு ஆசீர்வதிச்சிருக்காரு. திரும்ப சரி மகனையும் ஏசாவை என்ன பண்ணியிருக்கலாம், திரும்ப அதே ஆசீர்வாதத்தினால அவனை ஆசீர்வதிச்சிருக்கான். ஆனாலும் அங்கே ஈசாக்கு என்ன பண்ணல, அவர் ஏசாவை ஆசீர்வதிக்கல. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணல, ஆசீர்வதிக்கல. ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும்னா அவனை என்ன பண்ணியிருக்கலாம், ஏசாவை ஆசீர்வதிச்சிருக்கலாம். அவன் ஆசீர்வதிக்காதனால ஏசா பயங்கர என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபு மேலே கோபம் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை அவன் நம்பி என்ன பண்ணிட்டான்,
அவன் யாக்கோபு மேலே தன் தம்பி மேலே கோபத்தை மூட்டு தன் தகப்பன் தன்னை ஆசீர்வதிக்கல சொல்லி அவன் என்ன பண்ணான், ஏசா நின்று போயிருந்தான். அந்த இடத்துல யாக்கோபு தகப்பனத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடி போனான். ஆனால் கடைசியில் அங்கே லாபான் இடத்துல அவன் ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு தான் போனான். அவன் மீண்டும் அவன் தன் மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக அவன் என்ன பண்ணான், அடிமையாய் வேலை செய்து அவன் என்ன பண்ணுறான், அந்த மனைவியெல்லாம் திருமணம் செய்து கொண்டு திரும்பி தன் சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது தேவன் அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. தேவன் அவனோடு பேசினது நிமித்தமாய் அவன் என்ன பண்ண, அநேக ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நாம் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இவங்க ஆசீர்வதிச்சா நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல மனிதர் நம்ம என்ன பண்ணப்போம், நினச்சி கொண்டிருப்போம். யோசித்து பாருங்க, இந்த நபர் என்னை ஆசீர்வதிச்சா நான் நல்லா இருப்பேன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த நபர் வாயில் ஆசீர்வதிப்பாங்க, மனதார அவங்க ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இங்கே ஈசாக்கு ஆசீர்வதினா அவன் நல்லா இருந்தானா? இல்லை, தேவன் அவன் ஆசீர்வதித்ததுனால யாக்கோபு அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அங்கே யாக்கோபை சொல்றாரு ஏசப்பா, தேவன் சொல்றாரு, இனி நீ யாக்கோபு என்று கூப்பிடாதபடி இஸ்ரவேல் என்று கூப்பிடுவாய். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ண, அநேக தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்று தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் அவன் தலையின் மேலே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாம கூட நிறைய பேர் இவங்க ஆசீர்வதிச்சா நல்லா இருப்போம்னு சொல்ல மனிதர்களை நாம நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவங்க பணம் கொடுத்தா இந்த பிரச்சனை மாறும், இந்த உதவி செய்தா இந்த பிரச்சனை தீரும் சொல்லி நம்ம மனிதரை நம்பிக்கொண்டு ஓடுறோம். ஆனால் இந்த தேவனாகி கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி இருப்பீர்களானால் நிச்சயம் அவர்களை காட்டிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை உயர்த்துவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, நம்ம சொத்து நம்ம அதிகமாக இந்த உலகத்தில் முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னால் சொத்து பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். எனக்கு இந்த நான் டிவியில் ஆன்லைனில் ஃபோனு பாஸ்டரோட மெசேஜோ இல்லை நம்முடைய ப்ரோக்ராமை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணுவாங்க. அதில் முக்கால்வாசி ஃபோன் கால்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து பிரச்சனைக்காக தான் ஃபோன் பண்ணுவாங்க. என் சொத்தை எடுத்துட்டாங்க, என் இடத்துல பாதி இவங்க கட்டிட்டாங்க, என் சொத்தில் வீடு கட்ட முடியாதபடி இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக செய்வனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் தகப்பன் தாய் தகப்பன் சொத்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதற்கு நீங்கள் போராடி இருந்தீங்கன்னா நம்ம உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டும்தான் பெற்றுக்கொள்வோம். அது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற பலன் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி என் பக்கத்து வீட்டில் என் தம்பி இருக்காங்க, அவங்க என்னுடைய சொத்தை அபகரிச்சுட்டு இருக்காங்க, என்னை வீடு கட்டவே விட மாட்டுறாங்க, மேலே மேலே என்னை எலும்ப விடாதபடி எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் அமைதலாக இருங்க. நம்ம சொத்துக்காக நம்ம ஓடி போய் அவங்க பின்னாடி நின்றுட்டு கோர்ட்டு கேஸ் நம்ம போவோமானால் நம்முடைய நேரம் வேஸ்ட்டு, நம்ம எல்லாமுடைய பணமும் வேஸ்ட் ஆகும். கர்த்தர் பின்னாடி ஓட வேண்டிய நாம, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம யார் பின்னாடி ஓடிட்டு இருப்போம்? வக்கீல் பின்னாடியும் நம்ம மனிதர்கள் முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஓடிக்கொண்டிருப்போம். இன்றைக்கு அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதுதான் நான் முன்னாடி சொன்ன, மனிதர் என்ன நினைச்சாலும் இவங்க வாழவே கூடாது, இவங்க செத்து போயிடணும், இவங்க பிள்ளைகள் நல்லாவே இருக்கக்கூடாது என்று என்ன நினைச்சாலும் அது நிச்சயமாய் நடத்தவே விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கிற வரையும் தேவன் நினைத்தது தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணாலும், நம்ம சொத்தே போனாலும் நீங்கள் கொடுத்துட்டு கம்மன்னு இருங்களேன், உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் நேர்த்தியாய் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவங்க கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டு மன்றாடிக்கிட்டு இருப்பீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, வேஸ்டாக தான் போகும். அதை வந்தாலும் அதை அனுபவிக்க உங்களுக்கு காலங்கள் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அதனால் என்ன நடந்தாலும் சரிங்க, இங்கே யாக்கோபு போராடி தன் தகப்பனை ஏமாற்றி தன் அண்ணனை ஏமாற்றி அந்த ஈசாக்கு இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த ஆசீர்வாதம் ஆனால் கடைசியில் அது கடைசி வரைக்கும் அவனுக்கு பிரயோஜனமே ஆகலை. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதம் தான் அவன் சிரசின் மேலே இருந்தது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் கண்கள் அவனோடு கூட இருந்து சொன்னது. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நாம் இப்படி தான் இருப்போம் என்று சொல்லி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இவ இப்படி தான்,
இவ கடன்காரியாக தான் இருப்பா, இவ சண்டைக்காரியாக தான் இருப்பா, இவ குடும்பத்தில் சண்டையாக தான் இருக்கும்னு சொல்லி நமக்குன்னு ஒரு சமுதாயத்தில், நம்ம வீட்டு சொந்தத்தில் அல்லது உறவுகள் மத்தியில் நமக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆமென். எத்தனை பேர் அது உணர்றீங்க? எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இவ இப்படி தான் சொல்லி, இவ இப்படி தான் இருப்பா, இவ குடும்பம் இப்படி தான் இருக்கும், இவங்க பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க சொல்லி ஒரு நேம் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? குத்தி இருப்பாங்க. ஆனால் இந்த நாளிலே அந்த பேரெல்லாம் இல்லாமல் போகும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம சிரசின் மேலே இறங்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கு வருது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம பொறுமையாக இருங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யணும்னு நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தேவன் நிச்சயம் கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயம் தடைப்படாமல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமானா இருந்தாலும் சரி, இல்லை அது உன் கணவரை மற்றவர் பறித்து தவறான தொடர்பில் உன் கணவர் போயிருந்தாலோ, அல்லது உன் சொத்தை உனக்கு தர வேண்டிய பங்கை உனக்கு பறித்து ஏமாற்றி இருந்தாலோ, நீ சும்மா இருந்து ஜெபத்தில் இருந்து காத்திருங்க. தேவன் உனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் நேர்த்தியாய் பறித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் எதிராளி இடத்திலிருந்து அவர் பறித்து உன்னிடத்துல கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாபேசு குறித்து நாம் பார்ப்போமானால் 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் அங்கே துக்கத்தோடு பிறந்திருக்கான்னு சொல்லி அந்த யாபேசுக்கு அர்த்தம் என்னன்னா துக்கத்தோடு பெற்றேன். அங்கே ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க துக்கத்தோடு. இன்னொரு மீனிங் சொல்லுவாங்க, யாபேஸ்னா வலின்னு அர்த்தம். வலினா பெயின், நமக்கு இந்த கை வலி கால் வலி இருக்குல்ல, அதே மாதிரி யாபேசுனா வலின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ அவனை கூப்பிடும் போதெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க? வலி வலி. இன்னொன்று யாபேஸ். யாபேஸுக்கு என்ன அர்த்தம்? வலி. அதாவது துக்கத்தோடு பெற்றேன், நான் துக்கத்தில் இருந்து துக்கத்தோடு நான் அவனை பெற்று சொல்லி தாய் அவனுக்கு பெயரிடுறாங்க. ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பேரிட்டாலும் இந்த உலகத்தில் என் தேவனாகிய கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இருக்குமானால் என் தேவன் எனக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுப்பாரு. என் தேவன் என் கடன் பிரச்சனையை மாற்றுவார். என் தேவன் என்னுடைய பிரச்சனைகள் சூனியங்கள் எல்லா செய்முனை கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. என் தேவன் என் மகனுக்கு மகளுக்கு திருமணத்தை நடத்துவாரு. என் தேவன் என் கடன் பிரச்சனையை மாற்றுவாரு. என் தேவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துவாருன்னு சொல்லி விசுவாசிப்பேயானால் நிச்சயம் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் எனக்கு ராசி இல்லை. நல்லா விசுவாசிங்க தான் சொல்லுவாங்க எனக்கு ராசி இல்லை, என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் துன்பமாக இருக்குது, வியாதியாக இருக்குது, இதுலேருந்து விடிவே இருக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு ராசி இல்லைன்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்று சிரசின் மேலே இருக்குங்க. அதை நீங்கள் உங்கள் மனக்கண்களை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீ பார்க்க கூடாதபடி, அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி பிசாசானவன் தடை போட்டிருந்தாலும் அந்த தடையை முறியடிக்க உன் தேவனால கூடும். ஆமேன் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன்னால முடியாததுன்னு நீ நினைக்கலாம், ஆனா என் தேவன் உன் கூட இருந்தா முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய செய்வார். ஆமே. இந்த யாபேசோட வாழ்க்கையில அவன் கூட இருந்தவர்களை காட்டிலும் இவன் சிறந்தவனாய் கனம் பெற்றவனாய் அவன் திகழ்ந்தான். எடுத்துக்கிட்டீங்களா? 1 நாளாகும் 4ஆம் அதிகாரம் அங்கு வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆமே. அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்க ஒரு தாய், ஒரு பெற்ற தாயே தன் பிள்ளைக்கு துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்ன்னு பெயரிடுறாங்க. அப்போ ஆனாலும் தேவன் அவன் சகோதரை காட்டிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆமே. இந்த உலகத்தில் தாய் தான் ஒரு பிள்ளைக்கு பெரிய சப்போர்ட். தாய் அன்பு மேலானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாயோட அன்பு கூட அந்த யாபேஸ்க்கு கிடைக்கல. ஆனால் தேவன் அவனோடு இருந்ததுனால அவன் மிகப்பெரிய கனத்தை பெற்றவனாக இருந்தான். ஆமே. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நம்ம மனிதர் ஆசீர்வதிப்பாங்க. இவங்க ஆசீர்வதிச்சுன்னா, இவங்க பண உதவி செய்துட்டுனாங்க என் பிரச்சனைகள் மாறும், இவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா என் பிள்ளையோட எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறியா? இல்லை. உன் தேவன் உன்னை ஆசீர்வதித்தா மட்டுமே உன்னால்
உன்னால் வாழ முடியும். ஹல்லேலூயா. உன் தேவன் உன்னை ஆசீர்வதிச்சா மட்டுமே நீ உயர்வு அடைய முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதித்ததுனால அவன் பெரியவன் ஆகல. தேவன் அவனை ஆசீர்வதித்தது, அவன் பெயரை தேவன் மாற்றி இனி உன்னை இஸ்ரவேல் என்று கூப்பிடுவார்கள் சொன்னது நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் பெரிய ஸ்தானத்தில் அடைந்தான். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் அடைந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஏசா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் அவன் என்ன பண்ணியிருப்பான்? யாக்கோபு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான். ஹல்லேலூயா. நம்ம இதுபடி தான் நம்ம என்ன பண்ணோம்? மனிதரை நம்பி ஓடி போயிடும். என் அப்பா அம்மா ஆசீர்வதிக்கணும், இல்லை எனக்கு இருக்கிற அவங்க ஆசீர்வாதம் வேணும் தான், நான் வேணான்னு சொல்லலை. ஆனாலும் தேவனை காட்டிலும் பெரிதான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனை காட்டிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமே. நம்ம சொத்துக்காக, நம்ம பணத்துக்காக இந்த உலகத்தை நாடி போகாதபடி, மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதபடி இந்த தேவனாகி கர்த்தர் ஒருவர் மாத்திரத்தை அவரை மாத்திரம் நம்பி இருங்க. மனிதன் என்ன நினைச்சாலும் சரி, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவங்க குடும்பம் நாஸ்தி ஆயிடணும், இவங்க குடும்பம் வாழவே கூடாது நினைச்சாலோ உன் தேவன் உன் வாழ்க்கையில நினைத்ததை நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாபேசு வாழ்க்கையில் செய்து முடித்தது போல, யாக்கோபு வாழ்க்கையில் செய்து முடித்தது போல உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 28:13-14 வாசிங்க. ஆதியாகமம் 28:13-14. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று தான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்துகிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் தேவன் இந்த யாக்கோபை அப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்துல மனிதர்கள் ஆசீர்வதிச்சுட்டா நம்ம ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம முன்னாடி ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க, பின்னாடி நம்மள என்ன பண்ணுவாங்க? சபிப்பார்கள். ஆமே. இவங்க எப்படி வாழ்ந்துடுறாங்க பார்க்கலான்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம், எந்த ஒரு சுயநலம் இல்லாதபடி, எதிர்பார்ப்பு இல்லாதபடி தேவன் ஒருவர் மாத்திரம் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அது என்ன இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, ஏதோ கணவரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உன்னை விட்டு தூர போனாலும் நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது அதுக்கு உன்னை தேடி அது தானாய் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் மனிதன் என்ன நினைச்சாலும் சரி, தேவன் நினைத்தது தடைப்படாது. ஆமே. தேவன் ஆசீர்வதித்த கரம் அது உன் மேலே எடுக்கவே எடுக்காது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிச்சது அதான் சொன்னதை செய்யும் அளவோ அவர் கைவிடவே மாட்டார். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிக்குவேன். பூமியின் தூளை போல இருக்கும். உன் சந்ததி எப்படி இருக்குமா? பூமியின் தூளை போல இருக்குமா? அப்படியாய் பரம்பி என்ன பண்ணுவாங்க? நிறைய பெருகி பழுகி பெருகுவார்கள் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின்படியாய் அந்த யாக்கோபு வாழ்ந்து சுகித்திருந்தான். ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரிகளே, உன் வாழ்க்கையில நீ இழந்தது இழப்புகள் போதும் என்று சொல்றியா? நிச்சயம் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உன் தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் விட்டது போதும். ஆமென். நீ துக்கப்பட்டது போதும். முழங்கால் படிட்டு ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விடாமுயற்சியாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள் வரும். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய பங்கு எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? எங்கள் அப்பா எப்படின்னா, அவங்களுக்கு அவர் கேட்டார்னா என்ன பண்ணிவிடுவார்? அமைதியாக சண்டை போடவே மாட்டார். எங்கள் பிள்ளைகளுக்கு வேணுமா, மனைவிக்கு வேணுமா, எது வேணுமான்னு என்ன பண்ண மாட்டார்? எதிர்பார்த்து கேட்கவும் மாட்டார். என்ன பண்ணிட்டாரு? அமைதியாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஈஸியாக அவங்களுக்கு சாதகமானதை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எடுத்துக்கொண்டாங்க. நாங்கள் எதுவும் கேட்கல.
அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தோம், எங்களுக்கு விவரமும் தெரியல. இப்போ யோசிக்கிறோம், அந்த இடத்தை நம்ம விட்டுட்டோமே, அந்த இடம் இருந்தால் நமக்கு ஊழியம் செய்யலாமே. சரி, ஆனாலும் அதை இப்போ நம்ம போராடி போராடி நமக்கு கிடைக்கணும், அது கிடைக்கும். ஆனால் அது போராட வேண்டியது நாம் இல்லை, நமக்காய் தேவன் போராடுவார். ஹல்லேலூயா. இதை நம்ம விட்டுட்டோன்னா கர்த்தர் மேலான காரியம் நமக்கு கொடுப்பார். ஆமே. இப்போ எங்கள் அண்ணன் அடிக்கடி யோசிக்கும், அடிக்கடி எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவார், எங்கள் அண்ணன் எனக்குன்னு ஒன்றும் இல்லையப்பா, எனக்குன்னு ஒன்றும் இல்லையே, எனக்குன்னு ஒன்று நீ சேர்த்து வைக்கல, இருந்ததே நீ கொடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் பேசும்பொழுது இதை இழந்து போனாலும் கர்த்தர் மேலானதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே போல் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழந்து போயிருக்கலாம், சொந்தத்தினால, உறவுகளினால நிறைய சொத்துக்கள் இழந்து போயிருக்கலாம், நிறைய பணங்கள் இழந்து போயிருக்கலாம், அல்லது நிறைய நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். நீ எதை எதை இழந்து போனாயோ கர்த்தர் அதன் மேலான காரியத்தை உனக்கு கொடுப்பார். ஆமே. அதற்காக நீ இன்னும் போராடி மனுஷனிடத்தில் போராடுவதை பார்க்கிலோ நீ தேவனிடத்தில் போராடி பாரு, உனக்கு கிடைக்க வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மனுஷன் ஆசீர்வதிப்பான், மனுஷன் கொடுப்பான், மனுஷனை என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி நீங்கள் மனுஷனை நம்பாதபடி தேவனை பற்றி கொண்டு இருங்க. ஆமே. உன் கணவர் உன்னை கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, உன் கணவர் உன்னை ஏமாற்றி விட்டு போனாலும் பரவாயில்ல, இல்லை நீ நம்பி இருந்த உன் பிள்ளைகளை ஏமாற்றி விட்டு போனாலும் பரவாயில்ல, உன் தேவன் உன் வாழ்க்கையில் என்ன நினைச்சாரோ அது நிச்சயம் கர்த்தர் கிடைக்க வழி வாசலை திறப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உனக்கு வேண்டியதை தேவன் நிச்சயம் கொடுப்பார். ஆமே. நாம் என்ன பண்ணணும்? நம்ம முழங்கால் படிட்டு பொறுமையாய் மௌனமாய் நம்ம ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தை பார்த்து அநேகர் பாவம் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க பாரு, அந்த பிள்ளைகளை பாருங்க, அந்த பிள்ளைங்க எப்படி ஊழியம் பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க சொல்லி எங்களை என்ன பண்ணுறாங்க, மெச்சிக்கொள்றவளுக்கு என்ன பண்ணுறாங்க, எங்கள் சொந்தமே பேசி கொண்டிருக்கு. ஆமே. இதே போல் கர்த்தர் உன் வாழ்க்கையும் அநேகர் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் பூமியின் தூளை போல கர்த்தர் பெருக செய்வார். ஆமேன். கண்களை மூடி நாம் எல்லாரும் இந்த வார்த்தையின்படியாய் நம்ம இத்தனை நாட்கள் இவ்வளோ ஆண்டுகள் நம்ம மனுஷரை நம்பி இருப்போம், மனுஷனை நம்பி இருந்திருக்கலாம். ஆமே. இந்த மனிதர் எனக்கு உதவி செய்தாரானால் என் வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமாக இருக்குமேன்னு சொல்லி நினைக்கலாம். அல்லது இந்த மனிதர்கள் எனக்கு கடன் கொடுத்திருப்பார்களானால், இந்த சொத்து இவர்கள் எனக்கு கொடுப்பார்களானால் என் வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைத்திருக்கலாம். அது எல்லாம் வீண் என்று இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து, இயேசுவே நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, நீங்கள் மட்டும் போதும், என் வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆமே. நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று யாக்கோபு சொன்னா, இன்றைக்கு நீங்க சொல்ல போறீங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வதித்தார்னா அது வேற லெவலாக இருக்குங்க. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் கிடைக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து, அப்போ எனக்கு கிடைக்க வேண்டியதை தேவன் நீங்கள் கொடுப்பீங்க, எனக்கு சொந்தமானதை தேவன் நீங்கள் கொடுப்பீங்க. நான் யாரிடத்திலும் போராட போவதில்லை, நான் யாரிடத்திலும் மன்றாட போவதில்லை, யாருக்கு முன்பாகவும் நான் நிற்பதில்லை. என் தேவன் ஆகிய உமக்கு முன்பாக மாத்திரம் நின்று நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன் என்று சொல்லி பொருத்தனை எடுங்க. நிச்சயம் கர்த்தர் உன் பொருத்தனைகளை நிறைவேற்ற அவர் வாஞ்சியாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமே. நீ பொருத்தனையோடு ஜெபித்து பாருங்களேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயத்தை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லாம் அறிக்கை செய்யுங்க. வாயிலை திறந்து, இயேசுப்பா, இந்நாள் வரை நான் நம்பி ஏமாந்தது உண்டு, அநேக மனிதர்களை நம்பி ஏமாந்தது உண்டு, அநேக சகோதரிகளுக்கு நான் கொடுத்து ஏமாந்தது உண்டு. இன்றைக்கு தேவன் வாழ்க்கையில செய்ய போறிய அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக நன்றி. இனி நான் மனிதரை நம்ப போவதில்லை, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கேன். நாங்கள் எல்லாம் விசேஷித்தவர்களாய், நாங்கள் விசேஷமானவர்களாய் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன், உம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்கள் சுயநலமாக இருப்பாங்க,
ஆனால் என் தேவன் மாத்திரம் சுயநலம் இல்லாதபடி என்னுடைய நலனை விரும்புகிறவராய் என்னோட கூட இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்களேன். அப்பா, எத்தனை பேர் என்னிடத்துல ஆண்டவரே நன்மை எதிர்பார்த்து ஆண்டவரே என்னை ஏமாற்றிருக்கிறாங்கப்பா. ஆனாலும் நீங்கள் எதை ஒரு நன்மை எதிர்பார்க்காதபடி உம்முடைய அன்பு மாத்திரம் எனக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதற்கு பாத்திரவா நான் என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்லை, அவருடைய அன்பு மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுடைய அன்பு மாத்திரம் போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் எனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு போய் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டு போகிறாரு. அவர் அற்புதங்களை செய்ய போகிறாரு. நீ எத்தனை நாட்கள் நீ நம்பி ஏமாந்தது உண்டு, ஆனால் என் தேவனாகி கர்த்தர் ஒருவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை விட்டு விலகாதவர், உங்களை விட்டு கைவிடாதவர், உங்களை பற்றி கொண்டு இருப்பவர், உங்களோட கூட இருப்பவர் என் தேவனாகி கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் இடத்துல ஆண்டவரே அநேகர் அர்ப்பணித்து செபித்திருக்கிறாங்கப்பா. வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.